கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்தும பாரத்தோடு ஜெபித்தவர்கள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாளே. எரேமியா சொல்கிறாரு, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களுக்கு இரவும் பகலும் கண்ணீர் ஓயாமல் கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கும். ஆத்தும பாரம் அப்படின்னாலே ஆத்துமாக்களை பற்றி கவலைப்படுவது. எந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இருந்தாலும் நமக்காக ஜெபிக்கிறோம் சரி, ஆனால் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது வந்து விலையேற பெற்ற ஜெபம். நம்ம அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆத்தும பாரத்தை நம்மளோட இருதயத்தில் ஊற்றுவார். எல்லாருக்குமே அப்படி வரும்னு நினைக்க சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட மக்களுக்கு நமக்காக. சில பேர் வந்து செல்ஃப் செட்டில்ட் லைஃப், அதாவது நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு செல்ஃப் தன்னை பற்றி சுயநலமாக ஜெபிக்கிறது ஒன்று. ஆனால் பொது நலத்தோடு அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறது, ஆத்தும பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது. அப்போது நமக்குள்ள அந்த பொறுப்பு உணரும். எப்படியாவது அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடும், எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும், எப்படியாவது அவங்க தேவ சித்தத்துக்கு மத்தியில் வந்துடணும். அந்த ஆத்துமா அழிந்து போகக்கூடாது, அந்த ஆத்துமா தேவனை நோக்கி வரணும், அந்த ஆத்துமா காப்பாற்றப்படணும், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணுன்ற ஒரு பாரம், ஒரு கவலை நம்ம நெருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களை கர்த்தருடைய பக்கமாக நம்ம வழிகாட்டுவோம், அவங்களுக்காக கர்த்தருடைய அற்புதங்களை அடையாளங்களை நம்ம சொல்லி எப்படியாவது கர்த்தருக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன லிங்க் உண்டாக்குற மாதிரி அந்த ஆத்துமாக்கள் நம்ம கர்த்தர் பக்கமாக திருப்புவோம். அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நம்ம தேடி 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 போய் நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபிக்கும்போது அந்த ஆத்துமாக்களை தம்முடைய பக்கமாக என்ன பண்ணுவார், சேர்த்துக்கொள்வார். நம்ம இன்றைக்கி கூட இஸ்ரவேல் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களாம் எகிப்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கூக்குரல், அதாவது அவங்க பெருமூச்சு விட்டு ஜெபிச்சாங்க. அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணார், மோசையை அனுப்பினார். மோசே ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்துமாக்களுக்காக தன் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டாரு. சொல்கிற அவர்கிட்ட சொல்லுவார் கர்த்தர், இவங்க தான் இந்த ஜனங்க தான் பாவம் பண்ணாங்க, நான் இவங்க பேரெலாம் கிறுக்கி போடுறேன். இல்லை சொல்லுவார், இல்லை நீ ஏன் பேர் வேணால் கிறுக்கி போடுங்களாங்கடி, இந்த ஜனங்க பேர் ஒருத்தரோடு கிறுக்கி போட வேணாம். மோசே கானானுக்குள்ளே போகல, ஆனால் இஸ்ரவேல் மக்களில் 20 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாம் கானான் தேசத்துக்கு போக உதவி செஞ்சார் கர்த்தர். அப்போது ஆத்துமா பாரத்தோடு இருந்த மோசே மட்டும்தான் 6 லட்சம் புருஷர்களையும் கிட்டத்தட்ட எத்தனை பெண்கள் குழந்தைகள் 20 லட்சம் பேர் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவங்க மொத்த பேரையும் எகிப்திலேருந்து கானானுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போக முடிந்தது. ஆத்ம பாரம் இல்லாத ஒருத்தரால் அப்படி பொறுப்பாக ஜனங்களை வழிநடத்த முடியவே முடியாது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதற்கு ஏசாயா சொல்கிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டோடைய மகிமையை கண்ட ஏசாயா சொல்கிறாரு, யாரை அனுப்புறது இல்லை, என்ன நான் போகிறேன். அந்த அழைப்பை நோக்கி வந்த உடனே தன்னை அர்ப்பணிச்சிடறாரு. யாரை அனுப்புவேன்னு கர்த்தர் கேட்கும்போது, இல்லை ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அவரு தன்னை அர்ப்பணித்து அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போய் அநேகருக்கு ஊழியம் செஞ்சார். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா இந்த சோதோம் குமரா பட்டணம் அழியும் போது அப்போது கர்த்தர் சொல்லுவார், நான் அந்த இது அழிக்க போகிறேன் சோதோம் குமராவை. அவர் அங்கே போயிட்டு கர்த்தர்கிட்ட போய் கேட்பார், இல்லை ஆண்டவர் நீங்கள் இதை அழிக்காதீங்க, 5 நீதிமான் இருந்தாலும் 10 நீதிமான் இருந்தாலும் அப்படியே அவர் இறங்கி பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் 50 நீதிமானை பார்த்தா விட்டுடுவீங்களா, இந்த ஸ்தலத்தை ரட்சிப்பீங்களா, அப்புறம் திரும்ப தூளும் சாம்பலுமான அடியே நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன், ஒருவேளை நீங்கள் 10 நீதிமானம் தான் அவங்க விட்டுடுவீங்களா அப்படின்னு திரும்ப 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 அந்த சோதோம் குமாராவுக்காக அவர் போய் பரிந்து பேசி அந்த ஆத்தும பாரத்தோடு போய் அவர்கிட்ட கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறாரு. கடைசியாக சொல்கிறாரு, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டா அவங்கள நீ இருப்பீங்களா. அப்போ கர்த்தர் சொல்ல, இல்லை 10 நீதிகள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை. அப்போது கர்த்தர் பாருங்க, ஆத்தும பாரத்தோடு தன்கிட்ட கேட்ட ஆபிரகாமுக்காக அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு, சோதோம் குமாராவுக்கிட்ட இருந்து லோத்தை காப்பாற்றினார். இன்றைக்கி நம்ம கூட மற்றவங்களுக்காக, மற்ற குடும்பங்களுக்காக, மற்ற இருக்கிற மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மிஷினரிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, நாட்டின் போய் ஊழியம் செய்கிற மக்களுக்காக
எத்தனையோ கிராமங்களில் கர்த்தருக்காக முழு தியாகத்தோடு அர்ப்பணித்து செய்கிற ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஆத்தும பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டது போல் நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஆத்தும பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஜோஷுவா இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜோஷுவாவும் ஆத்தும பாரத்தோடு ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் ஜோஷுவாவோட ஜெபத்தோடு கேட்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாரு, எந்த தீங்கும் வராதபடி அவங்களை காப்பாற்றினார். ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் 8-9, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 8வது வசனம் 9வது வசனம், ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்போது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேசத்து குடிகளுக்காக அவர் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, மற்றவங்கெல்லாம் கேள்விப்பட்டு அப்படி சொல்லிடுவாங்களே, ஒரு மகத்தான் நாமத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின்னும் போது தான் கத்த இல்லை எழுந்துரு, நான் என்ன பண்ணுவேன், அந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்போது மோசே மேலே அந்த அபிஷேகம் ஜோஷுவா மேலே வந்ததுனால தான் ஜோஷுவா அந்த ஆத்ம பாரத்தோடு இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறாரு. சாமுவேல் கூட பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் க்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறாரு. நெகேமியா எருசலேம் நகரத்துக்காக எருசலேம் அலங்கங்கள் இடிஞ்சு போயிடுச்சு, அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டணும். நம்ம கூட தேவ ஆலயத்துக்காக ஜெபிக்கணும், தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான், ஆத்மா பாரம் நமக்குள்ளே இருந்தாலே ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? தேவனுடைய ஆலயம் பாழா போச்சு, அங்கே அலங்கங்கள் இடிஞ்சு போயிடுச்சு, அங்கே இருக்கிற நகர வாசல்கள்லாம் இடிஞ்சு போயிடுச்சுன்னும் போது அப்படி அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்தும பாரம் வந்து அந்த முகம் துக்கமாயிடுச்சுங்க. கேட்குறாங்க, ராஜாவை கேட்குறாங்க, நீ துக்கமாக முகமாக இருக்குது என்னப்பா, மனசின் துக்கம், உனக்கு வியாதி இல்லையே, உன் மனசின் துக்கம் தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என் பிதாக்கள் கலர் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாயிடுச்சு, அதன் வாசல்கள்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. அதனால் அவருடைய மனது அவ்வளோ பேர் பாரத்தோடு இருந்துச்சு. நெகேமியா திரும்பவும் போய் அங்கே அலங்கத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுற அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மனதுக்குள்ளே பெரிய ஆத்தும பாரம், நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன், நான் தேவ ஜனங்களுக்காக இருப்பேன் அப்படின்னு அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளே வந்தாலே நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மிஷினரி ஊழியம் செஞ்சவங்க கூட அந்த நாட்களில் இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க, ஸ்காட்லாந்துலேருந்து வந்தவங்க, அவங்கெல்லாம் பார்த்தா அந்த ஆத்தும பாரத்துக்காக தான் நம்ம அந்த ஊரை விட்டு அந்த தேசத்தை விட்டு இங்கே மொழி தெரியாது, சாப்பாடு ஒத்துக்காது, கிளைமேட் ஒத்துக்காது, ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஊரை விட்டு இங்கே வந்து செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆத்தும பாரம் தான். நான் பெற்ற ரட்சிப்பை, நான் கண்ட இயேசுநாதரை, நான் ஆராதிக்கிற கர்த்தரை இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, சுவிசேஷமாக அறிவித்தாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களில் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆனாலும் அவங்க எத்தனையோ சகிச்சாங்க. தன் குடும்பத்தை விட்டாங்க, தன் பிள்ளைகளை விட்டாங்க, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டாங்க, படிப்பை விட்டாங்க, தன்னுடைய செல்வமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டாங்க. எதுக்காகனா அந்த ஆத்தும பாரம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிஷினரி அழைப்பை ஏற்று இங்கே வந்து தேவனுடைய அன்பையும் ரட்சிப்பின் வழியையும் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தையும் ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லி, நான் பெற்ற ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை உங்களுக்கும் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஜனங்களோடு ஜனங்களாகவே வாழ்ந்து இங்கேயே மறிச்சிட்டாங்க. அங்கே இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவங்க யாரும் திரும்ப அவங்க போனவே இல்லை, நிறைய பேர் போகலை, இங்கேயே மறித்தவங்க நிறைய பேர். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட எரேமியா சொல்றது போல், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி நமக்குள்ள ஆத்தும பாரம் வந்து அழிந்து போகிற மக்களுக்காக தினமும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிச்சா நம்ம தேசத்தில் எல்லாருமே இயேசுவை அறியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இயேசு அறிந்து கொண்டு நம்மளோடு சேர்ந்து அவங்கள ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக.